ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா SSCக்கு எப்படி அப்ளை பண்றது அதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி SSC பத்தி சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இதுல 2 வேலை விட்டுருக்காங்க. ஒன்னு வந்து MTS, இன்னொன்னு வந்து ஹவால்தார். 2 இதுக்குமே 10th படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. SC ST உமன்ஸ் இவங்க யாருக்குமே வந்து ஃபீஸே கட்ட தேவையில்ல, மற்ற எல்லாருக்குமே 100 ரூபாய் தான். ஸோ எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதான் இந்த வேலையோட அஃபிஷியல் வெப்சைட். இங்க ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும்னா இதை போய் ரீட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல SSC பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் புதுசா SSCக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா இங்க நியூ யூசர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த ஃபார்ம்ல உங்களோட பேசிக் டீடைல்ஸ், அடிஷனல் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ், அப்புறம் டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் OTP வரும். அதை வச்சுதான் இதோட ஃபுல்லுமே அப்ளை பண்ண முடியும். ஸோ மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ID வச்சுக்கோங்க. இது வந்து அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, வெரிஃபை ஆதார் நம்பர் கொடுத்துட்டு டைப் ID, அதில் வந்து உங்களோட பேன் கார்டு, அதில் வந்து என்ன இருக்கும் அது கொடுத்துட்டு அந்த ஐடியோட நம்பர் கொடுத்துடணும். உங்களோட நேம் இன்னொரு டைப் பண்ணிடணும், வெரிஃபை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணாலுமே இதில் இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொடுக்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் மதர் நேம், அப்புறம் நீங்கள் வந்து என்ன எஜுகேஷன் போர்டில் படிச்சிருக்கீங்க அது எல்லாமே கொடுக்குற மாதிரி வரும். உங்கள் 10th சர்டிஃபிகேட், ரோல் நம்பர், எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, உங்கள் ஜெண்டர், நீங்க கடைசியா என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க, இப்ப டிகிரி படிச்சிருப்பாங்க, மாஸ்டர்ஸ் படிச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் கொடுக்கணும். உங்க மொபைல் நம்பர், இமெயில் ID, இந்த இது கொடுக்குறீங்களா, இதுக்கு தான் வந்து உங்களோட OTP எல்லாமே வரும். இந்த வேலைக்கான ஃபர்தர் டீடைல்ஸும் இதுக்கு தான் வரும். ஸோ இதை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க பெர்மனன்ட் அட்ரஸ், நீங்க எந்த ஸ்டேட், அது எல்லாமே கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அடிஷ்னல் டீடைல்ஸ், அதுவும் உங்க டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாக எல்லாமே கேட்கும். அதுவும் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு SSCல இருந்து ஒரு நம்பர் வந்துடும், ஒரு பாஸ்வேர்டு வந்துடும். அது நீங்க பின்னாடி பாஸ்வேர்டு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெப்பேஜ் வந்தோம் இல்லையா, அதில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்திருக்கும், அதை வந்து இங்கே டைப் பண்ணணும். கேப்சா டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நமக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஹவால்தார் அப்படின்ட்டு, அதில் அப்ளைன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம்ல, அதில் இருந்து சில இது எல்லாமே இங்கே வந்துடும். டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே இங்கே வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக 15க்கு வந்துருங்க. 15ல வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரை சூஸ் பண்ணுற மாதிரி வரும். சென்டர் 1, சென்டர் 2, சென்டர் 3, 3 சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன ஊர் பக்கத்தில் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து தமிழில் எழுத போறீங்களா, இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் எழுத போறீங்க அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தோதான் இருக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க, இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குற மாதிரி வரும். டேட்டும் கொடுக்கணும். நீங்கள் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து எதுவுமே காட்டாது. ஏன்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதிலேயே ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவீங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே எனபிளாக இருக்காது. எனபிளாக காட்டுறதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 19வது நம்பருக்கு வந்துருங்க. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கோடு தான் நம்ம ரொம்ப பார்த்து கொடுக்கணும். இப்போ சென்னைக்கு வந்து ஹவால்தார் கஸ்டம்ஸ் இது வந்து 60ன்னு கொடுத்துருக்கா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வந்து 60 அப்படின்னு போடணும். ரெண்டாவது வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி MTSன்னு கொடுத்துருக்கா. இது வந்து 62. அப்போ ரெண்டாவது இதில் வந்து 62ன்னு போடணும். லாஸ்ட்ல வந்து ஆல் இந்தியா MTS இது வந்து 72ன்னு இருக்கா, இங்கே வந்து 72 போட்டுடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஏரியால ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ திருவாண்ட்ரம் இது வந்து பக்கத்தில் தான். ஸோ 66, பெங்களூர் 64, இப்படி வந்து உங்களுக்கு எந்த ஊர்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அந்த ஊர்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குது. நீங்கள் வந்து BSc BE முடிச்சிருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. இல்லை நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருக்கீங்களா, இல்லை 10th நிகராக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. 10th முடிச்சிருக்கீங்கன்னா 10th முடிச்சிருப்போம், பாஸ் அவுட் ஆயிருப்போம், அதோட இயர், நீங்கள் எந்த ஸ்டேட் போர்டு எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். இங்கே பெர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் 23வது இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. 24 அது எல்லாமே டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். இங்கே வந்து ஃபோட்டோ வந்து 20 KB-லேருந்து 50 KB-க்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணணும் JPG ஃபார்மேட்டில். சிக்னேச்சர் வந்து 10 KB-லேருந்து 20 KB-க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும்.
கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்ததா, அதாச்சும் அக்டோபர் மாதம் 2022 எடுத்ததா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அப்போ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க டிக்ளரேஷன்லாம் ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை இங்கே டைப் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணணும். நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். இங்கேயும் ஒரு ஓகே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிட்ட வெளியே வந்து இந்த பேஜில் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ மென்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு யாரெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.